ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். ஸோ எனக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுற இடத்த அது எப்படி க்ளீன் பண்ணுறோம், நாங்கள் சாமி கும்பிட்ற ப்ராசஸ் என்னன்னு நம்மளோட ஷேர் பண்ணுறோம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், ரோமாக்கும் உடம்பு சரியில்லை, பிரிசித்தியாவுக்கும் உடம்பு சரியில்லை. ஃபங்க்ஷன் டைமில் என்ன ஆச்சு, அவங்க ரெக்கவர் பண்ணணும் சீக்கிரம். இவளுக்கு நாக்கில் புண்ணு, அவளுக்கு மூக்கில் புண்ணு, என்ன ஆச்சு அப்படின்றத எனக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி 18 நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நேற்று காத்தடி காலம், கிளைமேட் சேஞ்சு. அதனால் பிள்ளைக்கு வந்து ஃப்ரைடேலேருந்து லைட்டாக காய்ச்சல், நல்ல நெஞ்சு சளி, ரன்னிங் நோஸ், மூக்கு சளி எல்லாமே சேர்த்து பிடிச்சிக்கிச்சு. மூக்குலேருந்து ஒழிக்கிட்டே இருக்குது, இருமிக்கிட்டே இருக்கா. அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடல. ஏன்னா மற்ற பிள்ளைங்களா இருக்குது, இன்ஃபெக்ஷனுக்கு இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மற்ற பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடல, செட்டில் ஆகி அனுப்பிச்சிடலான்னு. கரெக்டாக இன்னும் 10 days தான் இருக்குது. எல்லாருமா ரோமாவுக்கு காது குட்டி மொட்டை அடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு பொக்குன்னு இருக்குது. சீக்கிரம் நான் சரி பண்ணி விட்ருவோம். ரோமா அதனால் வந்து என்ன பண்ணுது, காலையில் அவங்க அக்கா ஸ்கூலுக்கு ஜாலியாக அனுப்பிச்சி விட்டு சப்பாத்தி செஞ்சாங்க. சப்பாத்தி லேடிஸ் ஃபிங்கர் பிந்தி மசாலா செஞ்சாங்க. இந்த சப்பாத்தி மாவை எடுத்துக்கிட்டு இதை பூபான்னு ஏதோ புதுசாக கத்திட்டு இருக்குங்க, அது என்னன்னு தெரியல. அப்படியா? அதான் பூபா. இந்த பிந்தி மசாலா என் கூட வந்து ஒரு சேட்டு பொண்ணு படித்தா. அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸு. சுட சுட வந்து ஆலு சப்பாத்தியும் பிந்தி மசாலாவும் கொடுத்து விடுவாங்க. ஒரு வாய் வச்சா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட இருந்தால் நான் வந்து இது செய்யணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ரோமா ரெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து ரோமாக்கு எங்கே காது குத்துறோமோ அதில் வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் வந்து வேட்டி சட்டை எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. அதெல்லாம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்க பூவில் பாருங்க, பூவில் கண்ணில் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன கண்ணு? ரோமாக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும், ஃபங்க்ஷன் வைபுக்கு போகணும். வைபுக்கு ரோமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிரு சரியாயிடுச்சுனா. ஓகே. இதுலேருந்து க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. என்ன க்ளீனிங் ப்ராசஸ்ன்றதை நான் சொல்கிறேன். இங்கே தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். தென்னந்தோப்பில் தான் வந்து எங்கள் குலதெய்வ சாமி எப்பயுமே. இது வந்து வேரியேஷன் ஆகும் ஒவ்வொரு இடத்துல, எங்கே நம்மளுக்கு அவைலபிள் ஆகுதோ அங்கங்கே நாங்கள் கும்பிடுவோம். இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஃபுல் ஏரியாவை, இந்த ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை நாங்கள் தான் க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புதராக இருக்கும். எப்போயுமே அது மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், அப்படி தான் இருக்கும் தென்னந்தோப்பு. இதை வந்து நேற்று ஒரு 4 hours ஜேசிபி வச்சு கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எங்கே நாங்கள் சாமி கும்பிடுவோன்றதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அது எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரில, ஆனால் எப்படி கும்பிடுவோன்றது தான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த 3 தென்னை மரம் இருக்குது பார்த்தியா? இந்த தென்னை மரத்தை சுற்றி பந்தல் கட்டி உள்ளே சாமி ரெடி பண்ணி சாமி கும்பிடுவோம். இதுதான் ப்ரொசீஜர். இங்கே வந்து சமைப்பாங்க, அப்படியே இங்கே பந்தல் போடுறது எல்லாமே இந்த தோப்புக்குள்ளேயே இருக்குது. ஃபுல் டே நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாரு, எவ்வளோ தூரம் வளர்ந்ததை இப்போ அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே இதெல்லாம் வளர்ந்துருச்சு மாதிரி தெரியுது. இப்போ இதுதான் அங்கே இங்கே வளர்ந்துட்டு தான் இருக்கும், அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றதுன்னா ஒரு 1 week இருக்குது சாலிடாக. அந்த டைமில் பந்தல் போகிறப்பதாச்சும் நம்ம கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கேன்ற மாதிரி சூப்பராக இருக்குது பாரு இடமே. இப்போ நீ ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எப்படி இருந்துச்சு இந்த இடம்? இப்போ நீட்டாக ஆயிடுச்சு பாரு. இங்கேருந்து அது வரையும் அப்படியே சுற்றி இருக்கோம். The next day. ரோமா இன்னைக்கு ஆஃப்டர் 4 days ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. கரெக்டாக கரண்ட் வேறு போயிடுச்சு. மழை பெய்யறதுனால நேற்று நைட்டு லோ வோல்டேஜ். கரண்ட் போனால ஏகப்பட்ட பிரச்சனைங்க. சட்னி அரைக்க முடியாது, மிக்ஸி ஓட்ட முடியாதுன்னு சொல்லி தலைவலி. எப்போ கரண்ட் வந்து வெயிட்டிங்கு. அரைக்கீரையா? தண்டுக்கீரை. மதியானத்துக்கு எங்கள் அம்மா போய் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் மினி இட்லி. நாங்கள் ரோமாவுக்கு மினி இட்லி ஆனியன் ஒரு பக்கம் கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் மாவு இருக்குது, இந்த பக்கம் எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. பரபரமாக இருக்குது கிச்சன். மாதுளப்பழம் ஹேக். எப்படி ஈஸியாக மாதுளப்பழம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது சீவிடணுங்க, மேலே இருக்கிறது நல்லா கத்தி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் அழுக்கக்கூடாது, மேலே கீறணும் 4 கீரல். அப்புறம் வந்து கீறின பிறகு இது அப்படியே ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஓப்பன் பண்ணி ஒரு தட்டு தட்டணும். ஆமாம். இப்போ யாரு மேலே கடுப்பு காலையில் இருக்கோ அவங்க வழுக்க பண்டையில் மடார்னு அடிக்கிற மாதிரி அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்படி வந்துடும். அவ்வளோதான். உடம்பு ஓரளவுக்கு சரியாச்சு. சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. ரைட்டா? இருக்குது பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. மிஸ்ஸு ரோமாங்கன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்களா, அவங்கள போய் இன்றைக்கி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே. அப்புறம் 2 days மறுபடியும் லீவு தான், ரெஸ்ட்டு தான். ஓகேவா?
லாஸ்ட் 1 வீக்காக ரோமாவுக்கு சளி லைட்டாக ஃபீவர் இருமல் எல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. செட்டில் ஆகிடுச்சு நான் ஹாப்பி ஆகிறதுக்குள்ளே பிரசித்தியாக திருப்பி உடம்பு வலி, அவளுக்கும் வந்து லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு காலைல ஸ்கூலுக்குலாம் கிளம்பி பாருங்கள் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு ரொம்ப தலையெல்லாம் சீவி யூனிஃபார்ம்லாம் போட்டு கீழே இறங்குறப்ப முடியலன்ட்டா லீவ் போட்டால் ரோமா நல்ல வேலை. அதுக்குன்னு வந்து ரோம் பிரசித்தியா கல்பிரேட்டுன்னு நினைச்சிடாதீங்க, அப்படி பண்ண மாட்டா. நாக்குல புண்ணு வந்துச்சு, ஒண்ணுமே சாப்பிட முடியல. அவளை வந்து நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பொய் சொல்ல மாட்டா, நிஜமாமே இந்த மாதிரி சொன்னதே இல்லவ. அதனால வந்து அப்புறம் ரோமா ஒன்றுமே கேட்காம ஸ்கூலுக்கு ஓடிடுச்சு. சாமி கும்பிட்ற வேலை வேகமாக நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டோம். அடுத்தடுத்த ஒர்க் எனக்கு ஜஸ்ட்டு 6 more days, அதாவது 5th day நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சு 6th day கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆஃப்டர் 6 years நம்ம சாமி கும்பிட்றதுனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பேக் டு த ஒர்க். இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரோமாவுக்கு தோடு வாங்கணும். சூப்பர். நாளைக்கு வரலட்சுமி நோம்பு, அதுக்கான சில ப்ரிப்பரேஷன்லாம் ரோமா ஸ்கூல்ல ரயில்வே மியூசியம் கூட்டு போறாங்களா, அதனால என்ன போய் பார்த்துட்டு வரட்டும். தோசை ஊற்றி கொடுமா தாயே. சித்தியா சரியா போச்சா? ஸோ ரோமாவுக்கு வந்து கால் குத்துறதுனால அதுக்கு எனக்கு மம்மிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு, எனக்கு மட்டும் எல்லாத்தோட மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு எடுக்க போகிறோம். அதனால தான் இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கீங்க? போத்தீஸ். அப்படியே எங்கள் அம்மா வந்து பார்லர் போகணுன்னாங்க, அங்கேயும் போகணும். ரோமா இதை பார்த்தா அடிக்க போகிறான், என்ன ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்பா. ஆனால் நல்லா நடிக்கிற மேடம், நீ உண்மையாக உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா? இங்கே சொல்லு. நிஜமாக எனக்கு வலிச்சுது, ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. சரி வாக்கலாமா. பிரசித்தியா ஷாப்பிங்க்கு லீவ் போட்டு சுற்றுற ஒரே ஆள் நீ தான் பிரசித்தியா. வயிறு வலியோட லீவ் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லு. இந்த ட்ரெஸ் தான் வாங்கினோமே, இதானே நம்ம வாங்கினோம். சரி போய் பாருங்க, க்யூட்டாக இருக்கான். வச்சிருக்காளா? நான் எவ்வளோ நேரத்தில் வாங்குவீங்க? இது பார், நல்லா இல்லையா? நான் ட்ரெஸ்ஸே பிரசித்தியாக்கு வேணா இருக்கிறத போட்டுக்கணும்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்து ஃபங்க்ஷன் குலதெய்வ சாமி கும்பிட்றோம், புது ட்ரெஸ் போடணும்னு சொல்லி அப்படி எடுக்க வந்திருக்காங்க. எய்தர் பட்டுப்பாவாடை சட்டை, இல்லை ஹாஃப் சாரி, இல்லை ஃபுல் சாரி, 3 ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறேன்னு பார்த்துட்ருக்காங்க. ஒரு கலர் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே ஓகே பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அவங்க க்ரீன் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. சித்தியா வந்து 3 ட்ரெஸ்ஸை பிக்கப் பண்ணியிருக்கா. அவளுக்கு மஞ்சள் தான் பிடிச்சிருக்கான். இது நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. இது 5000 ட்ரெஸ்ஸு 1500 தான். ஸோ அதை கூட எடுத்துக்கலாம். அதான் பிடிச்சிருக்கு, பட் எங்களுக்கு அது பிடிக்கல. ஆஃபரில் இருக்கிறதா எடுக்கணும். ஓ, ட்ரையல் பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா பிரசித்தியா. பாருங்க பாரு, இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுதான் பிரசித்தியாவோட சாய்ஸ் ஆஃப் ட்ரெஸ். இங்கே எந்த பக்கம் திரும்ப திரும்ப இந்த பக்கம். இது நல்லா இருக்கு பிரசித்தியா. இந்த ஷாப்பிங்கு ட்ரெஸ் எடுத்தீங்களாப்பா? ட்ரெஸ் எடுக்கலை. பிரசித்தியா வந்து ஸ்நாக்ஸ் டைம் பசிக்குதுன்னு சொல்லி போய் பேசி பிரசித்தியா பர்கர், எங்கள் அம்மா நிலக்கடலை, நான் பப்ஸு, கடைசியில் எதுவுமே வாங்கலை. அடுத்து எங்கேம்மா போகிறீங்க? கைடா. இதான் எங்கள் அம்மாவை நான் ஷாப்பிங் வரதில்லை, புரியுதா? ஒரு கடையில் எடுக்க மாட்டாங்க. இப்போ சண்டை போடுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போகல. இதை கூட்டிகிட்டு போகாமல் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு கலவரம் வரும். அதுக்காக பயந்துகிட்டே இப்போ நான் டைலர் சிலிக்ஸ் போகிறேன். என் பிள்ளை வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ரோமா 3 மணிக்கு அவளை பிக்கப் பண்ணும். நல்லா இருக்கா? இல்லை அதில் இல்லைன்னா 40 அதுவும் அது தைக்கணும். நல்லா இருக்கும் மேம் இது. பிரசித்தியா, நான் அப்பயே சொன்னேன்னா என்ன சொன்னேன், செட் ஆகாது, வேண்டாம் வேண்டான்னு. எங்கள் அம்மா வந்து பார்த்து அவங்க கேட்டதில் ஒன்று கூட இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ 1-2 பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏறி இறங்கினா தான் மிச்சம். எங்கள் அம்மா மூஞ்சி பார்க்க வீசிக்க ஆரம்பிச்சிருச்சு, டென்ஷன் ஆகிட்டாங்க, பசி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து இன்னொன்று கடைக்கு போகிறோம். ஒரு கடைக்கும் போகல, வீட்டுக்கு போகிறோம். ரோமா வந்து பகவத்கீதை சேயிங் காம்படிஷனில் சேர்ந்துருக்காங்க. பகவத்கீதை இப்போ சூப்பராக உங்களுக்காக சொல்லி காட்டுவாங்க. சொல்லுங்கண்ணே. ஓம் ஸ்ரீம் பரமாத்மனே நமஹ அத்த பஞ்ச தச யாயஹ புருஷோத்தம யாஹ ஸ்ரீ பகவானுமாஷ் ஹரியோம்.
சொல்லு. ಊತಮೂಲ ಮಹಾಸಾರಂ ಅಕ್ಷವತ್ತ ಪ್ರಾಗುವಗ್ಯಯಂ. கரெக்டாக சொல்கிறாளா? கரெக்டாக சொல்கிறாளா? எப்படி பின்னி எடுக்கிறாளா? இந்த கராத்தே கிட் கடைசி பார்ட்டா? இப்போ வந்து புதுசு அதான் கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிட என்ன? ரசம், மாம்பழம், வடையா? புண்ணு வந்துச்சா? நாக்கு புண்ணு, நாக்கு புண்ணு, நாக்கு புண்ணு, நாக்கு புண்ணு. நாக்கில் புண்ணு வந்தாலும் எனக்கு தான் வாயில் புண்ணு வந்துச்சு, சரியா போச்சு. வாயில எனக்கு நாக்குல, எனக்கு வாயில் வாயில கூட பரவாயில்ல, நாக்குல வலிக்கும். சரி எனக்கு பொறுமையாக வாயில் அடையே போட்டு குடிச்சிடு. நீ லீவ் போட்டல அதை நினச்சிட்டே சந்தோஷப்பட்டே சாப்பிட்டு 4 ஆயிடுச்சுங்க. சரியான அலைச்சல், சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் ஒன்றும் வாங்கலை. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒன்றும் வாங்கலை இப்போதைக்கு. ஆனால் சஸ்பென்ஸில் வச்சுட்டு வந்திருக்காங்க, ஒன்று போய் எடுக்க சொல்லியிருக்காங்க. மாம்பழத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சடனாக. ஓ, தோடு பார்த்தீங்களா ரோமாக்கு? தோடு பார்க்க போகலாமா? இவருக்கு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு சஸ்பென்ஸா? அது ஒரு தனி ப்ரோக்ராம். நாளைக்கு தோடு பார்க்க போகணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு. சடனாக ப்ரைஸ் கடார்னு ஏறிடுச்சு. பங்கனப்பள்ளி மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 100 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே 140 ரூபா. ஐயோ, இங்கே நம்ம பத்மமில் அவ்வளோ விலை ஏறி இருக்குது. சடனாக எப்படி ஏறிச்சு, ஏன் ஏறிச்சுன்னு தெரியல. சீசன் முடிய போகுது. நடுவில் ஒரு வீடியோ பார்த்தேன், மாம்பழத்துக்கு சரியான விலை கிடைக்கலன்னு இவங்களும் தண்ணியில் மாம்பழத்தை போட்டுட்டு இருந்தாங்க. மாம்பழத்தோட விவசாயிகள்லாம் ஏன் தண்ணியில் விலை ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கிது, வேஸ்ட்டாக போச்சு, போட்டதுக்கே லாபம் இல்லைன்னு சொல்லி தண்ணியில் போகிற மாதிரி வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி ப்ரைஸ் ஏறி இருக்குது. எங்கே போய் யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு தெரியல. எனிவேஸ் மாம்பழம் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுட்டாவே நம்ம உடம்பை பார்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. நம்ம கூட மேனேஜ் பண்ணிடுவோம். குழந்தைங்க வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ரோமா வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிடுவா. அவள் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவா. அதில் வந்து இஷ்யூ கிடையாது. பிரசித்தியா காலையில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நாக்கில் கொஞ்சம் புண்ணாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. பேசவே கஷ்டப்படுறா, வாய் வலிக்குதுன்றா, சாப்பிடவும் கஷ்டப்படுறா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் என்னென்னு பார்க்கணும். விளக்கெண்ணெயை போட்டு கொப்பளிக்க சொல்லியிருக்காங்க அம்மா. அதில் சரியானா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். இந்த ரணகாலத்திலே ஒரு குதூகலம் கேட்குன்ற மாதிரி அந்த ஷாப்பிங் போயிட்டு இருந்தோம்ல, அவளுக்கு வந்து அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு, வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்னு முடிவு பண்ணிட்டா நாளைக்கு அந்த எல்லோ கலர் ட்ரெஸ், அப்புறம் ரோமாக்கு காது குத்துறதுக்கு தோடு, இது ரெண்டையும் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறமேட்டு அதோட சேர்த்து பாருங்கள், அவங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. தினைக்கும் 9 to 10, 10:30 வரை டான்ஸ் ப்ராக்டிஸும் போயிட்டுருக்கு. வர சண்டே காம்படிஷன், அதுக்கும் ஒரு பக்கம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. எந்த வழியாக இருந்தாலும் படிச்சிடறா, ப்ரிப்பேர் பண்ணிடுறா, எல்லாமே பார்த்துட்ருக்கா. மல்டி டாஸ்கிங்கில் வந்து அப்படி கிட்டுன்னு ஓடிட்டுருக்கா. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். ரோமா காது குத்து வரப்போகுது. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.